ராஜாஜின்னு அழைக்கப்படுகிற ராஜகோபாலாச்சாரி, சுருக்கமா ராஜாஜின்னு சொல்லுவோம். महात्मा गांधी जी के अनुयायियों में सबसे श्रेष्ठ थे. மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிகவும் சிறந்தவர் ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்றாங்க. தேஷ் சேவா கி பாவனா உன்கே ஹிருதயமே பரி ஹுயி தி. நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற உணர்வு அவரோட இதயத்துல நிறைந்து இருந்தது. தியாக और सादगी के மூர்த்தி தே. அவர் தியாகம் மற்றும் எளிமையின் உருவமாக திகழ்ந்தார். அவர் அவ்வளவு எளிமையா இருப்பார், அவ்வளவு பெரிய பதவியில இருந்த போதும் கூட. राजाजी का जन्म सन 1880 में सेलम जिले के एक छोटे से गांव में हुआ था. ராஜாஜியின் பிறப்பு 1880ல சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் और காலேஜ் शिक्षा के बाद, ஸ்கூல் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கு பிறகு वे कानून पढ़ने मद्रास चले गए. லா படிக்கிறதுக்காக சென்னை போயிட்டார். मद्रास विश्वविद्यालय से वकालत की परीक्षा पास की. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில லா எக்ஸாம் படிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ லாயர் ஆயிட்டாரு. वकील बनने के बाद, வக்கீலான பிறகு वे अपने जिले की अदालत में, அவங்க சேலம் கோர்ட்லயே வக்காலத்து கர்னே லகே, வாதாட ஆரம்பிச்சார். வக்கீல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார். வக்காலத்துக்கே சாத் அதாவது லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே சமாஜ் சேவா கி பாவனா உன்கே மன் மே உசி சமய உற்பன்ன ஹோ சுகி தி. வக்கீலா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பொது சேவை பண்ணணும்ன்ற உணர்வு அவரோட மனசுல ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமா அவருக்கு பொது சேவை பண்ணணும்ன்ற ஆர்வமும் அவரோட மனசுல தோணுச்சு. சேலம் नगर पालिका के अध्यक्ष पद से उन्होंने जनता की बड़ी सेवा की. சேலம் நகராட்சியோட சேர்மன்ற பதவி அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பதவியில அவர் மக்களுக்கு ரொம்ப சேவை செஞ்சாரு. युवा अवस्था से ही उनके मन में समाज की पिछड़ी जातियों और हरिजनों के प्रति प्रेम उत्पन्न हो गया था. இளம் வயதிலேயே யுவா அவஸ்தா சேஹி அவரோட மனசுல இந்த சமுதாயத்துல பின்தங்கிய ஜாதி மக்கள், அதாவது சமுதாயத்தை இப்ப இல்ல, அந்த காலத்துல இப்பயும் இருக்கு, ஆனா வெளிப்படையால அப்ப ரொம்ப வெளிப்படையாவே இருந்தது. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தீண்டத்தகாதவர்கள், உயர்ந்த குலத்தோர் அப்படிலாம் நிறைய இருந்தது. இப்போ அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லாம் அந்த பின்தங்கிய ஜாதிகள் மக்கள், அப்புறம் ஹரிஜனங்கள், அவங்கதான் தீண்டத்தகாத மக்கள் அப்படின்னு ரொம்ப துன்புறுத்துவாங்க. மேல் ஜாதியில உள்ளவங்கலாம் அவங்க மேலெல்லாம் இவருக்கு ரொம்ப அன்பு அதிகமா இருந்தது. உன்ஹோன்னே ஜாதி பிரதா கா கடா விரோத் பி கியா. அவரு நம்மளோட கேஸ்ட் சிஸ்டம், நம்ம இந்தியாவுடைய இந்த கேஸ்ட் சிஸ்டத்தையே ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். कुछ वर्ष சேலம் में वकालत करने के बाद, சில வருடங்கள் சேலத்துல லாயரா இருந்த பிறகு ராஜாஜி மദ്രാസ് चले गए, மெட்ராஸ் போனாங்க ராஜாஜி. और मद्रास हाईकोर्ट से वकालत करने लगे. இங்க சேலம்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட வக்கீல் தொழில. राजाजी गांधी जी द्वारा घोषित आंदोलन प्रस्तावों से प्रभावित होकर अपनी वकालत छोड़कर सत्याग्रह आंदोलन में शामिल हो गए. காந்திஜி அப்பதான் அறிவிக்கிறாரு, நிறைய போராட்டங்கள்ல அறிவிக்கிறாரு. சத்தியாகிரகத்தை நிறைய விதத்துல சத்தியாகிரகம் பண்ணாங்க இல்லையா, அதுல காந்திஜி அறிவிக்கிற அந்த சத்தியாகிரகத்து மேலெல்லாம் இவரு இன்ஸ்பயர்ட் ஆயிட்டு அவருடைய வக்கீல் தொழிலை விட்டுட்டு சத்தியாகிரக போராட்டத்துல இணைந்து கொண்டார். ஷாமில் ஹோகையே. सन 1920 के बाद राजा जी का संपूर्ण जीवन देश और समाज की सेवा में बीता. இப்ப அவர் வக்கீல் தொழிலாம் செய்யவே இல்லை. எப்போ சன் 1920ல அவரு முழுமையாக நாட்டு பொது சேவைக்காகவும் நாட்டுக்காகவும் அவரோட வாழ்க்கை அதிலேயே கழிந்தது. स्वतंत्रता आंदोलन में अनेक बार जेल गए. சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய முறை ஜெயில் சென்றாரு. கை வருஷ காராகாரமே பித்தாயே, பல வருடங்கள்ல ஜெயிலேயே கழித்தாரு. காந்திஜி கே ஹரிஜன் உத்தார்
चरखा प्रचार और शराबबंदी के आंदोलन में राजा जी तन मन से शामिल होकर इन कार्यक्रमों को सफल बनाने में लग गए. காந்திஜி பலவிதமான சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தினாங்க. அதுல ஒண்ணு ஹரிஜன் உத்தார், மத்தியமால படிச்சிருப்பீங்க. ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்திருப்பாங்க, சூக்கே சந்திரேன்னு. அதுல வந்து இந்த ஹரிஜன மக்களுக்கு அதுல இருந்து விடுதலை வரணும், அவங்களும் சாதாரண மனுஷங்க மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட சத்தியாகிரக போராட்டங்கள். சர்க்கா பிரச்சார், இந்த நூல் நூற்று அதுலயே வெளிநாட்டு உடைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளே சொந்தமா நம்மளோட சொந்த உடைகளை தயாரிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் சாராயம் அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாதது. இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ராஜாஜி தன்னுமனுஷே ஷாமில் கொக்கர், தன்னுமன்னா உடல் மனம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து அதில் இணைந்து கொண்டார். இன் காரியக்கிரமங்கோ, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சஃபல் பனானேமே லகுகையே, இதெல்லாம் இணைந்து கொண்டு சும்மா இல்ல, அதை வெற்றிகரமாக நடத்தியும் கொண்டு வந்தாங்க. காந்திஜியோட இணைந்து முழு மூச்சா செயல்பட்டார் ராஜாஜி. राजा जी ने सेलम जिले के तिरुचंगोड नामक गांव में गांधी आश्रम की स्थापना की. அவர் காந்திஜி மேல எவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல திருச்செங்கோடுன்ற கிராமத்துல காந்தி ஆசிரமம் ஒண்ணு நிறுவினார். வே अपने कुछ चुने हुए साथियों को लेकर, அவரு தானே சூஸ் பண்ண சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஜன் சேவா காரியமே லகுகையே, மக்களுக்கு சேவை செய்கிற வேலையில ஆரம்பித்தார். उन्होंने चरखे से सूत काटना, छुआछूत का विरोध करना, शराब का प्रतिबंध लगाना जैसे विषयों पर लोगों को उपदेश दिया. மக்களுக்கு வந்து சில விஷயங்கள்ல ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருந்தது. நம்மளோட நூற்று நம்ம சொந்த உடைகளை நம்ம உடுத்தணும் அப்படின்ற விஷயத்துலயும், இந்த மாதிரி தீண்டாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதை எதிர்க்கணும் அப்படின்ற விஷயத்துலயும், இந்த மாதிரி சாராயம் இதெல்லாம் குடிக்கிறது நல்லது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அவரு மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. போயிட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு, உபதேசங்கள் செய்யறாரு. ராஜா ஜி தமிழ் और अंग्रेजी के अच्छे विद्वान थे. தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல சிறந்த புலமை உடையவர், ஸ்காலர், அதாவது நல்லா தெரியும் அவருக்கு தமிழ் இங்கிலீஷ். जेल में रहते समय उन्होंने संस्कृति सीखी. எல்லாம் ஜெயில இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஜெயில இருக்கமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இவரு அங்க போயும் சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டாரு. उन्होंने रामायण, गीता, उपनिषद आदि का गहरा अध्ययन भी किया था. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ராமாயணம், பகவத்கீதா, இந்த மாதிரி உபனிஷதங்கள் நிறைய இருக்கு நம்மளோட இந்து ரிலீஜியன்ல. அதெல்லாம் நல்ல ஆழ்ந்த ஞானம் உடையவர், அதெல்லாமும் நல்லா படிச்சு தெரிஞ்சிட்டார். ராஜாஜி சாகித்யக்கே பி பிரேமித்தே, இலக்கியத்தின் மீது அன்புடையவர், இலக்கியத்தின் மீது ஆர்வம் உடையவர். उन्होंने रामायण और महाभारत की कथाएं अत्यंत सरल एवं रोचक शैली में तमिल में लिखी, जिनका अनुवाद प्रायः भारत की सभी भाषाओं में हो चुका है. இவர் வந்து ராமாயண் மற்றும் மகாபாரதம் ரெண்டும் ரொம்ப இதிகாசங்கள், ரொம்ப நிறைய பேஜஸ் வரக்கூடிய புத்தகங்கள். இந்த கதைகளை ரொம்ப எளிமையாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தமிழ்ல எழுதியிருக்காரு. அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்தியால இருக்கிற எல்லா மொழிகள்லயும் கிடைக்கும். उन्होंने कई छोटी छोटी कहानियां भी लिखी थी, சின்ன சின்ன கதைகளையும் எழுதியிருக்காங்க. ராஜாஜி हिंदी के बड़े समर्थक थे, हिंदी ஆதரவாளர். बहुत वर्षों तक वे दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास के उपाध्यक्ष रहे. ரொம்ப வருஷமா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, நம்ம எக்ஸாம்லாம் எழுதுறோம்ல, இதை கண்டக்ட் பண்றவங்க அவங்க தான், இந்த புக்கெல்லாம் அவங்க தான் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபால அவரு உபத்தலைவரா இருந்தாரு, அதாவது டெபுட்டி சேர்மனா இருந்தாரு. सन 1937 में जब वे तमिलनाडु और आंध्रा के संयुक्त प्रांतों के मुख्यमंत्री बने,
1937, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் கலைஞ்சி இருந்துச்சு எல்லாமே. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னா இந்த சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி. இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா இது ரெண்டும் இணைந்த அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அவரு ஹெட்டா இருந்தாரு, முக்கிய மந்திரி, चीफ मिनिस्टर இருந்தாரு. तब उन्होंने घोषणा की कि அவர் என்ன அறிவித்தாருன்னா, वे सभी स्कूलों में हिंदी की पढ़ाई अनिवार्य बनाएंगे. எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி படிப்பு ரொம்ப அவசியம், கட்டாயம் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். எப்போ 37ல அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. इससे दक्षिण भारत में हिंदी प्रचार को बहुत प्रोत्साहन मिला. அதனால சவுத் இந்தியால ஹிந்தி பிரச்சாரம், அதாவது ஹிந்தியை பரப்புறது ரொம்ப ஊக்குவிக்கும் விதமாக இருந்தது இவரோட இந்த ஆர்டர்னால. जब भारत को स्वतंत्रता मिली, இந்தியாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு, तब राजा जी भारत के प्रथम भारतीय गवर्नर जनरल बनाए गए. நம்மளோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யாருன்னு கேட்டா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு தான் ஆன்சர் வரும். அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தார். इस पद पर उन्होंने 2 वर्षों तक सफलता पूर्वक शासन किया. இந்த பதவியில அவர் 2 வருஷம் நல்ல வெற்றிகரமா ஆட்சி செய்தார், அந்த பதவிக்குரிய வேலைகளை செய்தார். वे शासक के पद पर बैठकर भी सादा जीवन बिताते थे. அவரு கவர்னர் ஜெனரல், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தும் கூட ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தாரு. சாதே கப்படே பகன்தே தே, எளிமையான உடைகளை உடுத்தினார். सादा भोजन करते थे, எளிமையான உணவை உண்டார். और भविष्य में आने वाले शासकों के लिए आदर्श बन गए. எதிர்காலத்துல வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தாரு. राजाजी का त्याग, उनकी तपस्या, उनका देश प्रेम, समाज सेवा, हरिजन प्रेम आदि अद्वितीय थे. அவருடைய தியாகம், நிறைய தியாகங்கள் வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. அவருடைய தவம்னா ஒரே குறிக்கோளா இருந்தார் இல்லையா, நாட்டோட முன்னேற்றத்திற்காக. அதை பத்தி சொல்றாங்க. நாட்டு பற்று, பொது சேவை, அந்த ஹரிஜன மக்கள் மீது அன்பு, இது எல்லாமே ரொம்ப யூனிக். இந்த அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. உன்ஹே ஹம் பாரத்வாசி சதா ஸ்மரன் கரேங்கே. நம்ம இந்தியர்கள் அனைவருமே அவரை எப்போதும் நினைவில் வைத்திருப்போம்.